ஊசி போடுறதில்ல. டெலிவரிக்கெல்லாம் மக்கள் ஏன் டெலிவரிக்கெல்லாம் நீ எதுக்கு பிரைவேட்டுக்கு போறீங்க? உடனே போனா சிகிச்சை சேலம் இதுதான் ஒண்ணு கிடையாது. யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் லைட்டானவ திருச்செங்கோடு போங்க. இந்த கைக்கு அலர்ஜியா இருக்குன்னு சொன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க திருச்செங்கோடு எழுதி தரேன். நைட் வந்து 11 மணிக்கு வந்து சார் பையனுக்கு நைட் வந்தா அது வேறமா இல்லைங்க சார், வந்துருந்தா காலைல எழுதி தரேன். நீங்க திருச்செங்கோடு போன்றாங்க. நம்ம சின்ன விஷயத்துக்கு திருச்செங்கோடு குழந்தை வச்சுட்டு போக முடியாது. அன்னைக்கு குழந்தைக்கு மூச்சு அந்த குறைன்னு கேக்குது. 11 மணிக்கு வர பெல் அடிக்கிறோம், ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. பையனுக்கு ரொம்ப இதா இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க 1/4 மணி நேரம் கழிச்சுதான் கதவே திறக்கிறாங்க. 24 நேரமும் டோர் லாக் பண்ணிடுறாங்க சார். காலி 24 நேரம் சேவை. 24 நேரம் சேவை. நைட்ல லாக் பண்ணிடுறாங்க, வந்து காலிங் பெல் அடிக்கிறதா இருக்கு சார். ஆமாங்க சார், 24 மணி சேவையை வச்சுட்டு ஏன் லாக் பண்ணோம்? ஒரு குழந்தைய வச்சு நாங்க என்ன பாடுபட்டோம்? ஊசி போடுறதில்ல. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் அரசு மருத்துவமனையில யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா, நான் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதுவே பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணேன். சரிங்களா, இனிமேல் நம்ம சிஎம் சார் சொல்லியிருக்காரு, அரசு மருத்துவமனையில தரமான சிகிச்சை கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் டாக்டர்கிட்ட எல்லாத்துக்கும் நான் பேசுறேன். இனிமேல் இந்த குறையெல்லாம் இல்லாம நம்ம பாத்துக்கலாம். சளிக்கெல்லாம் மாத்திரை சார் அப்படி கேட்குங்க சார். சளிக்கெல்லாம் மாத்திரை கேட்கவே மாட்டேங்குது. மாத்திரை கொடுத்தாங்க, சளிக்கு மாத்திரை திங்கட்கிழமையே 100 பேஷண்ட்குள்ளதான் வரீங்க. இனிமேல் நீங்களா இதை பயன்படுத்திக்கீங்க. ஹாஸ்பிட்டலே நீட்டா இருக்கிற மாதிரி நான் பண்ண சொல்றேன். நீட்டா இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். இனிமேல் நீங்க எல்லாரும் நீங்க மட்டும் இல்ல பிஹெச்டி வர சொல்லுங்க. அவங்களோட உடம்போட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் பண்ண நீங்க சொல்றீங்களே, பண்ணிடலாம். சரியா, இனிமேல் அரசு மருத்துவமனையில் பயன்படுத்திங்க. எல்லா இதுவும் பயன்படுத்திங்க. அங்க போனோம்னா அவங்க சிரிக்கிறாங்க. ஏமா மலத்த மத்தத்துல ஆஸ்பத்திரி எதுக்குமா இருக்குது, யார் பாரு இங்கேயே வரீங்க. இப்ப பேஷண்ட் அதாவது ஒரு கமிட்டி மாதிரி இருக்குது சட்டத்துல இருக்கு. நீங்க ஒரு பிரதிநிதி ஒருத்தர் சொல்லுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு பிரதிநிதி இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ சேர்ந்து பண்ணிக்கலாம். சரியா, ஒரு நிமிஷம். இது உங்க ஹாஸ்பிட்டல் தான். இது எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு வரதும் சரி, சுத்தமா வச்சிருக்கிறது சரி, எல்லாத்தோட நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். சரியா, இனிமேல் அதை பண்ணிடலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.